நேஷாய நமக. முருகா சரணம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2026 சோமவார பிரதோஷம். சிவபெருமானை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம் வாங்கள். சோமவார பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் சிவனை தரிசித்தால் கடன், வறுமை, நோய் பயம் போன்றவை விலகும். பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணர்வு தவித்து முழு விரதம் இருக்க வேண்டும். சோமவார பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது நம்பிக்கை. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் காப்பரிசி படையலிட்டு சிவனை வணங்கலாம். சோமன் என்றால் சிவன். சோமவாரம் திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை. பிரதோஷம் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன். அதிலும் பிரதோஷ காலத்தில் திருநீலகண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்கின்றன ஞான நூல்கள். சிவ ஆலயத்துக்கு சென்றாலே நந்தியின் காதில் கஷ்டங்களை கூறி வணங்குவது பலரது வழக்கம். பிரதோஷ நாளில் நந்தியிடம் அதிக வேண்டுகோள் வைப்பார்கள். பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு உகந்தது. மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவனையும் நந்தியையும் வழிபட வேண்டும். நம்பிக்கையோடு நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உளமாற ஜபித்து பிரதோஷ காலத்தில் நந்தியம்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், தீவினை விலகும், நன்மையெல்லாம் பெருகும். தேய்பிறை சோமவார பிரதோஷம். சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ நேரத்தில் உலகம் ஒடுங்குகிறது. எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க அதுவே சரியான நேரம். பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆடுகின்ற ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டு கல்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. எத்தனை பிரதோஷங்கள்? பிரதோஷம், நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என 20 வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. நந்தியிடம் வேண்டுதல். சிவபெருமானுக்கு பாதுகாவலனாக இருப்பதுதான் நந்தி. சிவனை பார்க்க செல்பவர்கள் அதன் காவலனான நந்தியிடம் தங்கள் குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னால் நந்தி பெருமான் சிவனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை. அந்த வேண்டுதல்கள் நிறைவேறவும் செய்யும். நந்தியின் காதில் சொல்லும் நடைமுறை என்பது எல்லா கோவில்களிலும் இருக்கிறது. பெரிய கோயில் உள்ள சிறிய நந்தியிடம் சொன்னால் மகா நந்திக்கும் கேட்கும். வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் என்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பு. வறுமை விலகும். பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன், வறுமை, நோய் பயம் போன்றவை விலகும். பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணர்வு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும். சோமவார பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது நம்பிக்கை. இன்று ஆலயம் செல்ல முடியாதவர்கள் பூஜை அறையில் வீட்டில் சிவன் படத்துக்கு வில்வ மாலை, திராட்சை மாலை அணிவித்து வணங்கலாம். சோமவார பிரதோஷம் நந்தி அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுத்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம். என்ன படைக்கலாம்? பச்சரிசி, பாசிப்பருப்பு ஆகியவற்றை தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அதை வடிகட்டி வெல்லம், தேங்காய்ப்பூ சேர்த்து காப்பரிசி தயாரிக்க வேண்டும். பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசி நிவேதனத்தை சிவன் நந்திக்கு சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானது. நந்திய பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கேற்றி பூஜை செய்யலாம். வீட்டில் எலும்பிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். சிவ தரிசனம்.
பிரதோஷ நேரத்தில் நம சிவாய மந்திரம் ஜெபிப்பதால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சபா பாதங்கள் யாவும் அழிந்துவிடும் எனப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய நந்திகேஸ்வரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்த்தால் சிறப்பு. முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் நாதஸ்வர கோஷங்கள் நாதஸ்வர இன்னிசையும் உடன் வலம் வந்தபடி கேட்பதால் தோஷங்கள் நீங்கும். பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமசகந்த மூர்த்தியாக தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும். இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கும் மகிமை வாய்ந்த சோமவார விரதம். சோமவார விரதத்தை மேற்கொள்ளும் நாளில் அதிகாலையில் பெண்கள் நீராடிய பிறகு வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கலாம். சோமன் என்ற சொல்லுக்கு பார்வதியோடு இணைந்த சிவபெருமான் என்ற பொருள் உண்டு. திங்கட்கிழமை சோமவாரம் என கூறுவார்கள். திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். திங்கட்கிழமை கடைபிடிக்கும் விரதம் சோமவார விரதம் என கூறப்படுகிறது. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிகள் கோடி.